வணக்கம். எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண ஹோஸ்ட் இவங்க தான். சார் வணக்கம் சார். வீனஸ் கேட்டரிங்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஏன் வாய்ப்பு கொடுத்தீங்க? எதனால் வாய்ப்பு கொடுத்தீங்க? நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்னங்க சார்? சொல்லும்படி தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். என்னோட பேசின ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அப்புறமா நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணி தரேன்னு சொன்னீங்க. ஸோ உங்களோட வெரைட்டி நிறையா பிடிச்சிருந்தது. ஸோ அது சொன்ன மாதிரியே எவ்ரி திங் இஸ் வெரி குட். ஸோ ஃபுட் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ இட் வாஸ் அ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் when it comes to food. What I'm trying to say is whether you are go through with Google or YouTube. இது கூகுளில் தான் பார்த்தேன். ஸோ ரிவ்யூ நல்லா இருந்தது. அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ கால் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஆட்டிடியூட் பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் பேசுனீங்க, நல்லா பண்ணி தரேன்னு சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அது சொன்ன மாதிரி நல்லா டெலிவரி பண்ணிட்டீங்க. வெரி குட் சார். இப்போ பர்சனலாக நீங்கள் என்னங்க சார் ஃபீல் பண்ணுறீங்க? பர்சனலி இப்போ நான் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாதி சாப்பிட்ருக்கேன். பாதி சாப்பிட்டதுல எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்ன சார்? நீங்கள் உங்ககிட்ட நிறைய பேர் கார்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரி திங் இஸ் குட். தேங்க்யூ ஸோ மச். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. சிவன் கிட்ட கேட்டாச்சு, இப்போ சக்தி கிட்ட கேட்கலாம். மேம், யூ ப்ளீஸ் கலெக்ட் திஸ். வாங்கிக்கோங்க மேடம். I think ரெண்டு பேருமே we both spoke to you separately. Like, and the reason why we came back to you is the same. And the attitude, உங்களோட the sincerity towards work and your choice of words ரொம்ப பாசிட்டிவா ஒரு சுச்சுவேஷனை இன்னும் செலிப்ரேஷன் மோடுக்கே என்ன கொண்டு போனீங்க. amidst all the எனக்கு நிறைய வேலை டென்ஷன் எல்லாம் இருந்தது. அது நடுவில் உங்கள்ட்ட அது ஒன்று. ரெண்டாவது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு 20 minutes அலோகேட் பண்ணி பேசணும் அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் அவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஒன் பார்ட் ஆஃப் இட். பட் நீங்களும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ டீட்டெயிலாக பேசுறதும் பிடிச்சிருந்தது. அண்ட் உங்கள் வெரைட்டி நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் இருந்தது. அண்ட் இப்போ நான் இப்போ தான் சாப்பிட்டுன்னு இருக்கேன். இப்போ எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னது என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் இல்லை கேக் மட்டும் சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தோம். பட் இட்லி இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. So we are very happy and thank you so much for being part of this very special moment of ours. சாம்ராட் கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் எடுத்துட்டு கொடுப்போம். நன்றி மேடம். என்னோட கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? என்னோட கஸ்டமர்ஸ்க்கு, என்னோட வியூவர்ஸ்க்கு. உங்க கஸ்டமர்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சதால தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸா இருக்காங்க. ஸோ நான் புதுசா என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ஐ திங்க் தேவ் மேட் த ரைட் டெசிஷன். I mean, making you part of their celebration. I think that was the right thing to do. எனக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது முக்கிய காரணம் என்னென்னா, ஒரே ஃபேமிலியிலேருந்து 4 மெம்பர்ஸ் 4 பேர் கால் பண்ணாங்க. 4 பேரும் என்கொயரி பண்ணாங்க. 4 பேருக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்ததால அவங்க ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டீங்க. கரெக்டா மேடம்? 4 பேருக்கும் அந்த ஆட்டிடியூட், லைக் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் சில பேருக்கு அந்த டெலிவரி எப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. பட் இப்போ ஐ திங்க் தட் இஸ் ஆன்சர். டெலிவரி ப்ளஸ் அந்த ஃப்ரெஷ்னஸ், சாஃப்டாக இருக்கிறது, அது எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டீங்க. வெரி குட் மேடம். வீனஸ் கேட்டரிங் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறேன் மேடம். அதை பற்றி உங்களோட கருத்து மேடம்? திங்க் அதே தான். இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்துலேயுமே ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்று அந்த இது லைவ் ஸ்டஃப் இன்னும் கூட நாங்கள் மேபி கோஆர்டினேட் பண்ணி சீக்கிரம் ரெடி பண்ணியிருந்தா எங்கள் கெஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு. அது ஒன்று ஐ வாஸ் திங்கிங். அது ஒன்று தான். மிச்சப்படி ஃபியூச்சரில் நம்ம பண்ணிடலாங்க மேடம். தேங்க்ஸ் ஃபார் இந்த கோஆர்டினேஷன் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இங்கே பவர் சப்ளை அண்ட் ஸ்டஃப் தெரியல எங்கே இருக்குன்னு. அந்த இஷ்யூ அதை சார்ட் அவுட் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். பட் அதர்வைஸ் இட்ஸ் வெரி வெல் டன். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். காட் ரிச்லி பிளஸ் யுவர் ஃபேமிலி. வாழ்க வளமுடன் மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.